எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான டிமாண்டி காலனி 2 சாதாரண வெற்றி கிடையாது, மேசிவ் ஹிட். அதை எங்களுக்காக பாசிபிள் ஆக்கின அஜய் ஞானமுத்துவுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாபி பாலச்சந்திரனுடைய பேக்ரவுண்ட் சினிமா கிடையாது, ஆனால் கிரியேட்டிவ் லைனில் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டு உள்ள வராரு. பாபிக்கு வந்து எல்லாமே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. ஸோ இந்த கதையை கேட்டோன்னா ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அதில் இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இது வந்து ஒரு டார்க் ஹியூமரோ ஏ சென்டர் படமோ மட்டும் கிடையாது. இட்ஸ் அ மூவி ஃபார் ஆல் கிளாஸஸ். சென்னை மல்டிப்ளெக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கிராமம் வரைக்கும் எல்லாரும் பார்த்து புரிஞ்சு கைத்தட்டி சிரிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய, விரசம் இல்லாத ஒரு தரமான ஒரு நகைச்சுவை படம். அது வந்து விக்ரம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, திருப்திகரமாக வந்திருக்கு.